பகவத்கீதை என்னும் உன்னத ஞான பேரொளி பிறப்பதற்கு காரணமான ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமான தார்மீக சரணாகதி ஸ்லோகம் இது. அத்தியாயம் 2 சாங்கிய யோகம். ஸ்லோகம் 7. ஸ்லோகம்: கார்பண்ய தோஷோபஹதஸ்வபாவ பிருச்சாமி த்வாம் தர்மசம்மூடசேதா யச்ரேய ஸ்யான்னிசிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தே ஹம் ஷாதி மாம் த்வாம் பிரபன்னம். 7. தமிழ் வடிவம்: கோழைத்தனம் என்னும் நோயால் என் இயல்பிழந்தேன், பேதலித்த நெஞ்சத்தால் தர்மமறியாது திகைத்து நிற்கின்றேன். நிச்சயமாய் நலம் தருவது எதுவென எனக்கு கூறுவாய், உன் சீடனானேன் யான், சரணடைந்த என்னை ஆட்கொள்வாய். வார்த்தைகளுக்கான அர்த்தம்: கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவ மைனஸ் கோழைத்தனம் பலவீனம் எனும் குறையினால் எனது வீரம் நிறைந்த இயல்பு பாதிக்கப்பட்டுள்ளது. தர்ம சம்மூட சேதா இஸ்டு மைனஸ் எது தர்மம் எது கடமை என்று தெரியாமல் மனம் முற்றிலும் குழம்பி போயிருக்கிறேன். பிருச்சாமி த்வாம் மைனஸ் உன்னிடம் கையேந்தி கேட்கிறேன். யத் ஸ்ரேய சியாத் மைனஸ் எது எனக்கு உண்மையான நிலையான நன்மையை ஸ்ரேயஸ் தருமோ. நிசிதம் ப்ரூஹி தன்மே மைனஸ் அதை தீர்க்கமாக உறுதியாக எனக்கு கூறுவாயாக. சிஷ்யஸ்தே அகம் மைனஸ் நான் இன்று முதல் உனது சீடன் ஆகிறேன். ஷாதி மாம் மைனஸ் எனக்கு நல்வழி காட்டு பை என்னை உய்விப்பாயாக. துவாம் பிரபன்னம் மைனஸ் உன்னை முழுமையாக சரணடைந்தவன் நான். விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள்: அர்ஜுனன் தன் அகங்காரத்தையும் தான் ஒரு சிறந்த வில்லாளன் என்ற கர்வத்தையும் கிருஷ்ணரின் பாதங்களில் முழுமையாக இறக்கி வைக்கிறான். கிருஷ்ணா, இவ்வளவு நேரம் நான் பேசிய நியாயங்கள் எல்லாம் வெறும் சாக்கு போக்குகள் தான் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். எனக்குள் இருக்கும் ஒருவித பயமும் கோழைத்தனமும் என் வீர இயல்பையே அழித்துவிட்டது. எது தர்மம் எது அதர்மம் என்று முடிவெடுக்க முடியாத முட்டுச்சந்தில் நான் நிற்கிறேன். இப்போது எனக்கு தற்காலிக சுகம் வேண்டாம். என் ஆன்மாவிற்கு எது நிலையான நன்மையை தருமோ ஸ்ரேயஸ், அதை மட்டும் எனக்கு தெளிவாக கூறு. இதோ நான் உனது தோழன் என்ற உரிமையை கைவிட்டு உனது சீடனாக மாறுகிறேன். உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லை என்று சரணடைகிறேன். எனக்கு நல்வழி காட்டுவாய். 2. மறைமுகமான ஆன்மீக பொருள் நமது வாழ்க்கைக்கு. இந்த ஸ்லோகம் கர்வத்தை இழந்து மெய்ஞானத்தை பெறுதல், த டிரான்சிஷன் ஃப்ரம் ஈகோ டு என்லைட்டன்மெண்ட் பற்றி பேசுகிறது. தோழமையிலிருந்து சீடனாக நாம் ஒருவரை நண்பராக பார்க்கும் வரை அவரிடம் விவாதிப்போம், வாதிடுவோம். ஆனால் அவரை ஒரு குருவாக ஏற்கும் போதுதான் நம் மனம் உள்வாங்க தொடங்கும். அர்ஜுனன் இந்த எல்லையை தாண்டியவுடன் தான் கிருஷ்ணர் அவனுக்கு பேசத் தொடங்குகிறார். ஸ்ரேயஸ் விஎஸ் பிரேயஸ். அர்ஜுனன் கேட்கும் ஸ்ரேயஸ் என்பது ஆன்மாவிற்கான உன்னத நன்மை. மனிதர்கள் பொதுவாக பிரியமான பிரேயஸ் தற்காலிக உலக இன்பங்களையே கேட்பார்கள். அர்ஜுனன் தடம் மாறி நன்மையை நாடியதால் அவனுக்கு பேரொளியான கீதை கிடைத்தது. இந்த ஸ்லோகத்தில் நாம் பெரும் சிந்தனை: நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருப்பதாக நினைக்கும் வரை புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியாது. எனக்கெல்லாம் தெரியும் என்ற எண்ணமே நம்முடைய ஆன்மீக மற்றும் தார்மீக வளர்ச்சிக்கு மிக பெரிய தடை. எப்போது நாம் நம்முடைய அறியாமையை ஒப்புக்கொண்டு ஒரு தகுதியான குருவிடமோ அல்லது இறைவனிடமோ எனக்கு வழி தெரியவில்லை, எனக்கு நல்வழி காட்டு என்று பணிவோடு சரணடைகிறோமோ அந்த தருணமே நம் வாழ்வில் அறியாமை நீங்கி பேரொளி பிறக்கும் உன்னதமான விடியலாகும். அடுத்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் தன் சரணாகதியின் தொடர்ச்சியாக இந்த உலகத்தை ஆளும் பதவி கிடைத்தாலும் தன் மனத்துயரம் நீங்காது என்று விளக்கிய 8வது ஸ்லோகத்தின் ஆழத்தை மீண்டும் அடுத்த கட்ட பார்வையோடு தொடர்வோம். அர்ஜுனன் தன் மனத்தவிப்பின் உச்சகட்டத்தை வெளிப்படுத்தும் மிக முக்கியமான ஸ்லோகம் இது. உலகச் செல்வங்களும் அதிகாரமும் ஒரு மனிதனின் உள்மன துயரத்தை தீர்க்க முடியாது என்பதை இது அழகாக விளக்குகிறது. அத்தியாயம் 2 சாங்கிய யோகம். ஸ்லோகம் 8. ஸ்லோகம்: நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோகமுச்சோஷணமிந்திரியாணாம் அவாப்ய பூமாவசபத்னம் லெவல்தம் ராஜ்யம் சுராணாமபி சாதிபத்யம். 8. தமிழ் வடிவம்: புலன்களை வாட்டிடும் இத்துயரம் தீர்ந்திட பூமியில் நிகரற்ற பெரும் செல்வ அரசாட்சியோ வானவர் கோமானாய் நாடாலும் பதவியோ கிடைத்தாலும் என் கவலை தீராது கிருஷ்ணா. வார்த்தைகளுக்கான அர்த்தம்: நஹி பிரபஷ்யாமி மைனஸ் நான் பார்க்கவில்லை, எனக்கு வேறு வழி தெரியவில்லை. மம அபனுத்யாத் மைனஸ் என்னுடையதை போக்குவதற்கு. யத் சோகம் மைனஸ் எந்த இந்த துயரம். உச்சோஷனம் இந்திரியானாம் மைனஸ் என் புலன்களை எல்லாம் வறண்டு போகச் செய்கிறதோ. அவாபிய பூமா மைனஸ் பூமியில் அடைந்தாலும் கூட. அசபத்னம் ருத்தம் ராஜ்யம் மைனஸ் எதிரிகளே இல்லாத வளம் கொளிக்கும் பேரரசை. சுரானாம் அபிச ஆதிபத்தியம் மைனஸ் தேவர்களின் தலைவனாகும் இந்திரன் பதவியை அடைந்தாலும் கூட. விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள்: அர்ஜுனன் தன் இயலாமையை கிருஷ்ணரிடம் வெளிப்படுத்துகிறான். கிருஷ்ணா,
என் புலன்களையும் மனதையும் உள்ளிருந்து வாட்டி வறண்டு போகச் செய்யும் இந்த மாபெரும் சோகத்தை போக்குவதற்கு எனக்கு வேறு எந்த வழியும் தெரியவில்லை. ஒருவேளை இந்த பூமியில் எதிரிகளே இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளும் சக்கரவர்த்தி பதவியோ அல்லது விண்ணுலகில் தேவர்களுக்கெல்லாம் அரசனாகும் இந்திர பதவியோ எனக்கு கிடைத்தாலும் சரி, அவை எதுவுமே என் மனதிற்குள் இருக்கும் இந்த தார்மீக துயரத்தை ஒரு துளியும் நீக்கப் போவதில்லை. அர்ஜுனன் இங்கே ஒரு மிக ஆழமான உண்மையை சொல்கிறான். பணம், புகழ், அதிகாரம் போன்ற வெளிப்புற பொருட்கள் மனிதனின் பசி தீர்க்கலாமே தவிர அவனது ஆன்மாவின் அல்லது மனதின் குற்ற உணர்வை நீக்க முடியாது. 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் வெளிப்புற ஆடம்பரங்களால் உள்மன காயங்களை ஆற்ற முடியாது. மெட்டீரியல் சக்சஸ் vs இன்னர் பீஸ் என்ற நிதர்சனத்தை பேசுகிறது. போலி ஆறுதல்கள். மனிதர்கள் வாழ்வில் எப்போது மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்களோ அப்போது மேலும் மேலும் பொருட்களை சேர்ப்பதிலோ பதவிகளை அடைவதிலோ ஆறுதல் தேடுவார்கள். ஆனால் அர்ஜுனனின் தெளிவு என்னவென்றால், மனதின் அமைதியை குலைக்கும் ஆன்மீக தவிப்புக்கு உலகியல் வெற்றிகள் எந்த மருந்தும் தராது. அங்கு உள்நோக்கிய ஆன்ம ஞானம் மட்டுமே தேவைப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தில் நாம் பெறும் சிந்தனை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட மனதளவில் நாம் ஏதேனும் ஒரு குற்ற உணர்ச்சியாலோ அல்லது ஆழ்ந்த கவலையாலோ பாதிக்கப்படும் போது, எவ்வளவு பெரிய பதவிக்கோ அல்லது வசதிகளுக்கோ சென்றாலும் அந்த நிம்மதியின்மை நம்மை விட்டு போகாது. ஏனென்றால் மனதின் நோய்க்கு மருந்து வெளிப்பொருட்களில் இல்லை, அது மனதின் தெளிவிலும் சரியான கடமையை செய்வதிலும் தான் உள்ளது. அர்ஜுனன் தன் வாதங்களையெல்லாம் முடித்துவிட்டு நான் போரிட மாட்டேன் என்று தீர்க்கமாக கூறி மௌனமடையும் தருணத்தை சஞ்சயன் விவரிக்கும் ஸ்லோகம் இது. அத்தியாயம் 2, சாங்கிய யோகம், ஸ்லோகம் 9. ஸ்லோகம். சஞ்சய உவாச ஏவ முக்த்வா ஹ்ருஷிகேசம் குடாகேச பரந்தப ந யோத்ஸ்ய இதி கோவிந்த முக்த்வா தூஷ்ணீம் பபூவஹ 9. தமிழ் வடிவம். பகை வெல்லும் குடாகேசன் இவ்விதம் கூறிவிட்டு புலனடக்கும் இருடிகேச கோவிந்தனிடம் உறுதியாய் போரிட மாட்டேன் நான் என்று உரைத்த பின்னே பேசாமல் மௌனியாய் அமர்ந்து விட்டான் மன்னனே. வார்த்தைகளுக்கான அர்த்தம். சஞ்சய உவாச மைனஸ் சஞ்சயன் கூறினான், ஏவ முக்த்வா மைனஸ் இவ்விதம் கூறிவிட்டு, ஹ்ருஷிகேசம் மைனஸ் புலன்களின் அதிபதியான கிருஷ்ணரிடம், குடாகேச மைனஸ் தூக்கத்தை வென்ற அர்ஜுனன், பரந்தப மைனஸ் எதிரிகளை தபிக்கும் வில் வீரன், நயோத்சியே மைனஸ் நான் போரிட மாட்டேன், இதி மைனஸ் என்று கோவிந்தம் உக்த்வா மைனஸ் கோவிந்தனிடம் கிருஷ்ணரிடம் கூறிவிட்டு, தூஷ்ணி பபுவஹ மைனஸ் முற்றிலும் அமைதியாகி மௌனமானான். விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி, வெளிப்படையான பொருள். சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் போர்க்கள நிகழ்வுகளை விவரிக்கிறான். மன்னரே, தூக்கத்தையும் அறியாமையையும் வென்றவனும் எதிரிகளை நடுங்கச் செய்யும் வீரனுமான அர்ஜுனன் குடாகேசன் தன் மனக்குழப்பங்களையெல்லாம் புலன்களை அடக்கியாலும் கிருஷ்ணரிடம் ரிஷிகேசன் வெளிப்படுத்தினான். இறுதியில் கோவிந்தா நான் போரிட மாட்டேன் என்று தன் முடிவை அசைக்க முடியாதபடி கூறிவிட்டு மேலும் பேசுவதற்கு வார்த்தைகளின்றி தன் தேரிலேயே முற்றிலும் மௌனமாகி அமர்ந்து விட்டான். இங்கு சஞ்சயன் அர்ஜுனனுக்கு பயன்படுத்திய குடாகேசன், அறியாமையை வெல்பவன், பரந்தவன், பெரும் வீரன் என்ற பெயர்கள் அவன் இயல்பிலேயே பலவீனமானவன் அல்ல, ஆனால் தற்காலிகமாக தர்ம குழப்பத்தால் விழுந்திருக்கிறான் என்பதை உணர்த்துகின்றன. 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் சொந்த வாதங்களின் முடிவு மற்றும் ஞானத்தின் தொடக்கம், எண்ட் ஆஃப் பர்சனல் ஆர்குமெண்ட், பிகினிங் ஆஃப் விஸ்டம் பற்றி பேசுகிறது. மௌனத்தின் உன்னதம். அர்ஜுனன் தன் சொந்த கருத்துக்களையும் நியாயங்களையும் பேசி முடித்துவிட்டான். அவனுடைய அகங்கார பேச்சு அடங்கி மௌனம் வரும்போதுதான் குருவின் வார்த்தைகள் அவனுள் இறங்க தயாராகின்றன. நாம் எப்போது நம் வாதங்களை நிறுத்திவிட்டு மௌனமாகி கேட்க தொடங்குகிறோமோ அப்போதுதான் உண்மையான ஞானம் நமக்குள் நுழைய முடியும். இந்த ஸ்லோகத்தில் நாம் பெற வேண்டிய சிந்தனை, வாழ்க்கையில் பலமுறை நாம் நம்முடைய முடிவுகளையே இறுதியானது என்று பிடிவாதமாக பேசிக்கொண்டே இருப்போம். ஆனால் நம்முடைய அறிவுக்கும் தர்க்கத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது எனக்கு எதுவும் தெரியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டு மௌனமாக அமர்வது பலவீனமல்ல. அந்த அமைதிதான் இறைவனின் அல்லது குருவின் மெய்யறிவை பெறுவதற்கான முதல் படியாகும். அடுத்த ஸ்லோகத்தில் பகவத்கீதையின் 10வது ஸ்லோகம். 2 சேனைகளுக்கும் நடுவே சோகத்தில் மூழ்கியிருக்கும் அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணர் எப்படி ஒரு மெல்லிய புன்னகையோடு தன் வரலாற்று சிறப்பு மிக்க கீதோபதேசத்தை தொடங்குவதற்காக வாய் திறக்கிறார் என்பதை பார்ப்போம்.